தம்பி விஜய் சொல்றார், உண்மையான காங்கிரஸ் என்னோட இருக்குதுன்னு. நீ இப்ப எந்த காங்கிரஸுக்கு ஓட்டு போட போற? எந்த காங்கிரஸ்? டிவிகே கூட்டணியில் இருக்குதா, டிஎம்கே கூட்டணியில் இருக்குதா காங்கிரஸ்? என்னைய ஒருத்தர் கேட்டாரு, எங்க அப்பா காங்கிரஸ்ல இருக்காரு. காங்கிரஸ்ல அப்பா இருக்காரு, காங்கிரஸ் எங்க இருக்குன்னு கேட்டேன். கொன்னு புதைச்சிருப்பேன். எனக்கு இருந்த கொலை வெறிக்கு தூக்கி சுமந்தது இந்த திமுக. குறுக்க சித்தப்பன் மெரிப்பேன், ஓடி வரான்னு மன்னிச்சு விட்டுருக்கேன். நீ விஜயோட மட்டும் சேர விட்டுருந்தா கொன்னு புதைச்சு கல்லறை கட்டிருப்பேன். நீ ரிலாக்ஸ் பண்றீங்க. நீ வா, எப்படி 29 வருவீல்ல? அப்பவும் இந்த கோலப்பையில குடைஞ்சதுக்கு வருவாங்க. அப்பவும் பிரபாகர மரம் ஒத்தையா நிப்பேன். 2029 தனித்து நிற்பேன், தனித்துவத்தோடு நிற்பேன், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்பேன், தமிழ் தேசியனத்தின் விடுதலை என்ற புனவு கணரோடு நிற்பேன். 20 பெண்கள் 20 ஆண்கள், ஹைலி எஜுகேட்டட், ஹைலி ஸ்டாண்டர்ட், பணக்காரன் இல்லாத ஒரு வேட்பாளர் உள்ள கட்சி ஒரே கட்சி, குற்ற பின்னணி இல்லாத கட்சி ஒரே கட்சி, எலக்ட்ரல் பாண்டில் ஒத்தருவா காசு வாங்காத இந்தியாவில் ஒரு கட்சி, நான் தமிழர் கட்சி. என்னடா தகுதி தேடுற? என்ன தகுதி தேடுற? எனக்கு 31 நினைச்சு நிற்பேன். ஓடிவா, என்னோட எவன் எவ்வளவு ஓடி வரான்னு பார்ப்பேன். இவன் என்ன சாதாரண திராவிடங்களா? நாங்கள் பணங்காட்டு நரி, சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம். பொறுத்து பார்த்தேன், தெரியவில்லை. பணங்காடே நான் தான். பணங்காடு நீ பணங்காட்டு நரி, நான் வன்னி காட்டு புலி. நீ பணங்காட்டு நரி, நான் வன்னி காட்டு புலி. என்கிட்ட மோதாத, நீ மோதாத. சும்மா திரும்பி இது பெரியார் நாடு, இது சொரியார் நாடு, சிறங்கு நாடு. ஒரு நாள் ராத்திரி ஒரு வயசுல இருக்காது. எவனுக்கு எங்க போச்சுன்னு தெரியாது. எங்க போச்சு? என் பங்காளி வடிவேல் மாதிரி இங்க கிணறு இருந்துச்ச காணமே, அதே கதை தான். பூமிக்களை புதைக்க கூடாது, ஸ்ட்ரிக்ட்லி ரூல். ஏன்? நாங்க செத்து போய் கீழடி தோண்ட மாதிரி இன்னொரு தலைமுறை தோண்டி இதை நம்ம முன்னோர்கள் கும்பிட்டுருக்காங்கன்னு இந்த ஈன பயிர்களை அடுத்த 2 தலைமுறை போய் கும்பிட்டு கூடாது. அதனால என்ன பண்ணுவேன்? ரோட்ல போட்டு புல்டோசரை போட்டு நசுக்கி ரோட போட்டு செருப்பை வேறி மிதிச்சு நடந்து போடா. சாதாரண பொறி என்று நினைத்தார்கள். இன்றுதான் அவர்களுக்கு தெரிகிறது, வெறிகொண்டு பாயிர புலி என்று அவர்களுக்கு தெரிகிறது. எதற்காக? வீழ்த்தப்பட்ட இடத்தில் வெட்டி வீழ்த்திய மரத்தின் வேரில் இருந்து மொத்தமாக தளிர்க்கிற மரம் போல துளிர்த்து எழுந்து வருகிறோம் தூய தமிழ் பிள்ளைகள். இவ்விடத்தில் இல்லை, தமிழர் தாயகத்தில் இல்லை. காரைக்குடியில் ஓரத்தில் உன் மகன் பேசுவதை உலகெங்கும் பரவாளக்கூடிய 13 கோடி மக்களும் கேட்டு பார்த்துக் கொண்டிருக்கார்கள். நாங்கள் உணர்வில் ஒன்றிணைந்த ஒற்றை குடிமக்கள், தமிழ் தேசிய குடிமக்கள். இந்த தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்று எந்தெந்த நாட்டில் வாழ்கிறானோ தமிழன் அங்கெங்கெல்லாம் வாழ்த்திக் கொண்டிருக்கிறான், வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான். உலக இந்த நாட்டிலே காஸ்ட்லி ஓட்ஸ், விலை உயர்ந்த வாக்கு வைத்திருக்கிற மகன் இந்த ஏழை மகன் தான். 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பயணச்சீட்டை போட்டு என் பிள்ளைகள் வந்து வாக்கு செலுத்த நிற்கிறான் என்றால் இந்த நாட்டிலே மதிப்புமிக்க வாக்கை பெற்றிருப்பவன் எளிய மகன் நான் தான். ஏன் இந்த நிலைமை அடைகிறோம்? எங்கள் தாய் தொலைத்து விட்டோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம்னா என்பாட்டன் பாரதி. வானம் அளந்த அனைத்து மலர்ந்த வன்மொழி வாடியவே, வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாடியவன வானத்தை விட பெரிது என் மொழி என்றான். அந்த மொழி இல்லை, அந்த மொழி இல்லை. தமிழுக்கு அமுதென்று வேறு, அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார். ஏன் அமுதென்று வேறு? அமுதுக்கும் அமுதென்று வேறு, தமிழுக்கும் அமுதென்று வேறு. ஏன் தமிழ் 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 என்று தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டு போனால் அமிழ்து 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 என்று ஒலிக்கும். அமிழ்து 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 அமிழ் என்று உச்சரித்துக் கொண்டு போனால் தமிழ் தமிழ் என்று ஒலிக்கும். அதனால்
தமிழுக்கும் அமுதென்று பேர். மற்றவனுக்கு எல்லா மொழிகளும் பேச்சு மொழி, எனக்கு மூச்சு மொழி. மூச்சு மொழி. வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோல் எங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெண்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்றான் எங்கள் புரட்சி பாவலன். மூச்சு மூச்சு. பேச்சு மொழி அல்ல என் மொழி, மூச்சு மொழி, வீச்சு மொழி. சத்தமாக ஏன் பேசுகிறீர்கள்? பேசணும். என் மொழியை முழங்க முடியாது, முழங்கணும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குகிறான். வீரியம் பெருக்கு, வெடிப்புற பேசுகிறான் பாட்டன் பாரதி. அதான் என் பிள்ளை வெடிப்புற பேசும். அந்த மொழியை தொலைத்து விட்டோம். என் தாயை சிதைத்து அழித்து விட்டோம். அவையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் என்ற என் இறை திருமுருகப் பெருமான் அவ்வையின் தமிழள்ளி பருகிய தமிழ் இல்லை. நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன். நக்கீரனின் தமிழோடு விளையாட வந்த என் சிவனின் தமிழ் இல்லை, செத்து போனது. இந்த நாட்டில் எத்தனை அரசியல் கட்சிகள், எவ்வளவு தலைமைகள், ஒருவன் வாயிலிருந்து என் தாய்மொழி இறந்து போனது. மீட்டூராக்கம் செய்ய வேண்டும். தமிழ் மீட்சி எவனா சொல்ல மாட்டான். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவேனையப்பாவானார். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற ஒரே வழிதான் தமிழர் ஆட்சி வர வேண்டும். அது வர வழி கிடையாது. அததான் மரண படுக்கையில் இருக்கிற என் தாய், 90 விழுக்காடு இறந்து போன என் தாயை உயிர்ப்பிக்க உங்கள் பிள்ளைகள் ஓடி வந்தோம். உயிர்ப்பிக்க வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசின். வரலாற்றை படிக்காதவன் வரலாறையை படைக்க முடியாது என்கிறார் அறிவாசான். அது அம்பேத்கர். வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்கிறான் லெனின். வரலாற்றை படி, வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வாழ். வரலாறு தான் ஒவ்வொரு தேசினத்திற்கும் வழிகாட்டி. ஹிட்லர் சொல்கிறான், வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல, அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் என்கிறான் கவி பேரரசு வைரமுத்தவர்கள். ஒருவன் கடந்த காலத்தை குனிந்து பார்ப்பது என்பதே நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான். கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இருக்காது, நிகழ்காலம் இருக்காதவனுக்கு எதிர்காலம் இருக்காது. அப்ப எங்கின வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது, புறக்கணிக்கப்பட்டு விட்டது. எனக்கு வரலாறு இருக்கிறது, தேடுகிறேன். வரலாறு இல்லாத திராவிடன் என் வரலாற்றை திருடுகிறான். என் நிலமெங்கும் என் வரலாறு மறைக்கப்பட்டு 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த ஒரு தேசியத்தின் வரலாறு மறைக்கப்பட்டு வெறும் நூற்றாண்டுகள் இந்த திராவிட இயக்க, திராவிட திருட்டர் ஆட்சியாளர்களின் வரலாறு கட்டமைக்கப்படுகிறது. தமிழர் வரலாறு என்பதே திராவிட வரலாறு தான். என் தாய் நிலமெங்கும் திராவிட குறியீடுகள், திராவிட அடையாளங்கள். கீழடியா திராவிட நாகரிகம், அவர்கள் வருவார்கள் இந்திய நாகரிகம், இந்திய பண்பாடு என்பார்கள். கட்டிடமா திராவிட கட்டிடக்கலை என்பார்கள். பொங்கலா திராவிட பண்பாடு பொங்கல் என்பார்கள். தமிழர் திருநாளா திராவிட திருநாள் என்பார்கள். திட்டமிட்டு என் இனத்தின் அடையாளங்கள் மறைக்கப்பட்டது, என் வரலாறு புறக்கணிக்கப்பட்டது. இங்குதான் அறிவாசான நல்ல அம்பேத்கர் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். அப்படி புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் வரலாற்றை, நிராகரிக்கப்பட்ட இனத்தின் வரலாற்றை மீட்டூராக்க, மீண்டும் எழுத கிளர்ந்து வந்த பிள்ளைகள் நாங்கள். எழுதி வைங்கள் என் உடன் பிறந்தார்களே, இனி என் வரலாறை எழுதுகிற போது கிமு கிபி போல பிரபாகரன் என்ற பெருந்தலைவனுக்கு முன்பு பின்பு என்றான் எழுதப்படும், எழுத வாய்ப்போம், எழுதிவிட்டு தன்போம். உங்கள் மகன் வென்ற காலத்தில் இருந்து திராவிடம் என்ற சொல்லோ, திராவிடம் என்ற அடையாளமோ தீந்தமிழர் நிலத்தில் இல்லை என்ற நிலையை உருவாக்கினோம்
திராவிட மாடலே சகிக்க முடியல. இதுல 2.0 வேற. என்ன திராவிடம்ங்கிறது சமஸ்கிருதம், மாடலுங்கிறது ஆங்கிலம். தமிழ்நாட்டில் ஆட்சி இது மாடல் ஆட்சி. ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும். ஒருத்தன் பேச மாட்டான், ஒருத்தன் பேச மாட்டான். என் காடு, என் மலை, என் ஆறு, என் அருவி, என் மரங்கள், எதையும் பேச மாட்டான், பேச மாட்டான், பேச மாட்டான், பேச மாட்டார்கள். அறிவு சமூகமே, சாதி அரசியலானால் அங்கே சகோதரத்துவம் சமத்துவம் செத்து போகும். மதம் அரசியலானால் அங்கே மனிதநேயம் செத்து போகும். பணமே அரசியலாகும் என்றால் அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும், மரணித்து போகும். கேடுகட்ட பணநாயகம் பல்லிழித்து சிரிக்கும். பணம் அரசியலாகும் என்றால் மக்களுக்கு சேவை என்பது செத்து முதலீட்டாளனுக்கு லாப தேவை வந்துவிடும். பணமே அரசியலானால் பண்பாடும் ஒழுக்கமும் கெட்டுப்போகும். இதை மாற்ற வேண்டும், இதை மாற்ற வேண்டும். அதற்காகவே இந்த மண்ணங்கும் உங்க பிள்ளைகள் ஓடி வருகிறோம், ஓடி வருகிறோம். மொத்தமாக என் மக்கள் எங்களை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்வதற்கில்லை. ஏன்? தன்மானமும் இனமானமும் கொண்ட மான தமிழ் மக்கள் இன்னும் இந்த மண்ணில் நிறைந்து வாழ்கிறார் என்பதற்கு சான்று உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வளர்ச்சி. 16 4.5 லட்சம், 19 18 லட்சம், 21 30 லட்சம், 24 36 லட்சம் வாக்குகளை அடுக்கடுக்காக கொடுத்து கொடுத்து தனித்த பெருத்த முழு இசைவு இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சி என்று எளிய பிள்ளைகள் எங்களை உயர்த்தியது என் மக்களின் மாண்பு மகத்தான வாக்கு. இங்கே மாறுதல் என்பது மகத்தானதுதான். ஆனால் அது உருவாவதற்கு சற்று காலம் எடுத்துக் கொள்கிறது. அந்த காலம் வரை பொறுத்திருக்க முடியாத மக்கள் இருக்கிற வாழ்க்கையை சகித்துக் கொண்டு பழகிக் கொள்கிறார்கள், வாழ பழகிக் கொள்கிறார்கள். அதனால் மாறுதல் வராமலே போகிறது என்கிறார்கள். ஆனால் இந்த வாழ்க்கையை சகிக்க முடியாது ஒரு பேரின கூட்டம் கிளர்ந்து எழுகிறது என்பது இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியவில்லை. மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள். அநீதியும் அக்கிரமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள். இப்போது என் மக்கள் இந்த பிள்ளைகளை தேடுவார்கள், தேடுவார்கள். தேடி தேடி விவசாய சின்னத்திற்கே போடுவார்கள், போடுவார்கள். அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும் எங்கள் கனவு மகத்தானது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த பூமி பந்தில் எவனும் சுமக்க முடியாத கனவை நீ சுமந்து நில், உலகத்தில் அது எல்லாவற்றிலும் மேலானதுங்க. அப்படி என்ன கனவு? அடிமை தேசியனத்தின் உரிமை, விடுதலை, அதன் பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ்வு என்ற புனிதமான கனவு. இந்த கனவை சுமந்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் என்ற பெருந்தலைவன். என் இனத்திலே அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் இருந்தது. 200 ஆண்டுகள் கழித்து என் இன மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு கனவு அவனுக்குத்தான் இருந்தது. அந்த கனவை அவன் எங்களுக்கு கையளித்தான், அந்த கனவை அவன் எங்களுக்கு கையளித்தான். அந்த கனவை தூக்கிக் கொண்டு இந்த நிலமெங்கும் உங்கள் பிள்ளைகள் ஓடி வருகிறோம். ஒரு ஆட்சி, ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தலைவன் ஒரு நாட்டிற்கு எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? எங்கள் முன்னவன், எங்கள் வள்ளுவ பெருமகனால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இறைவனைப் போல ஆட்சி செய்வேன். என் சாதிக்கு நல்லது செய்வேன், என் மதத்திற்கு நல்லது செய்வேன், என் கட்சிக்கு நல்லது செய்வேன். அப்படி இருக்கக்கூடாது தலைவன். மக்கள் மனிதர்கள் கேட்பார்கள், அரசு கொடுக்கும். கேட்கும் திறனற்ற உயிர்கள் நிலமெங்கும் ஆடு மாடு நாய் நரி கொக்கு குருவி பூச்சி வண்டு மரம் செடி கொடி எல்லாவற்றுக்கும் இறைவன் கொடுப்பான் என்று நம்புகிறது. எல்லாவற்றுக்குமாக கொடுக்கக்கூடிய ஒரு அரசு இருக்கணும், எல்லாருக்குமாக. எங்கள் கட்சியின் கோட்பாடு, கட்சி எல்லா மக்களுக்கும், அரசியல் எல்லா உயிர்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு. அதான் எங்கள் கோட்பாடு. தனித்தனியே மொழிவழி மாநிலங்கள், தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்டாகிவிட்டது.
அவரவர் நிலத்தில் அவரவர் வாழ்வதும் அவரவர் நிலத்தை அவரவர் ஆள்வதும் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். என் நிலத்தை நான் ஆள்வது என்பது என் உரிமை. நான் ஆளாமல் வேறு ஒருவன் ஆண்டு நான் வாழ்வது என்பது அடிமை. நான் அடிமையாக வாழ தயாராக இல்லை. ஏன் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று வாழ்ந்து போராடி செத்த மான மறவர்களின் மக்கள் நாங்கள். மண்டிட்டுத்தான் வாழ வேண்டும் என்றால் மானத்தோடு மாண்டு போகலாம் என்று மாண்ட வீர மறவர்களின் பேர பிள்ளைகள், வாரிசுகள் நாங்கள். உயிரினும் மேலானது எமது உரிமை என்று வாழ்ந்த எம் உயிர் தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள். அற்ப தேர்தல் வெற்றிக்கு களத்தில் நிற்கிறவர்கள் என்று என் உயிர் சொந்தங்கள் எவரும் என்ன வேண்டாம். உயர்ந்த இலக்கு, கூட்டணி வைத்து நோட்டணி பேசி வென்று சட்டசபைக்கு போனவர்கள், நாடாளுமன்றத்திற்கு போனவர்கள் சாதிக்காததை போகாத பிள்ளைகள் இத்தனை ஆண்டுகள் சாதித்திருக்கிறோம். 8 வழிச்சாலை ஏன் நிற்கிறது? பரந்தூர் விண்ணூர்தி நிலையம் ஏன் நிற்கிறது? ஸ்டெர்லைட் ஆலைகள் மூடப்பட்டது, டங்ஸ்டன் சுரங்க தொழிற்சாலை நின்னது. காரணம் யார்? காரணம் யார்? கடலுக்குள்ள பேனா சிலை நிக்கிறது காரணம். அப்படியே காரணம் யார்? இடிக்க தொடங்கிய வீடுகள் எல்லாம் பாதியில நிற்க காரணம் யார்? நிற்க காரணம் யார்? ஆசிரியர் போராட்டமா? சீமான் வருகிறான் என்றால் அடுத்தனுடைய அப்புறப்படுத்த காரணம் என்ன? மாற்றுத்திறனாளிகள் போராட்டமா? சீமான் வரப்போகிறான் என்று செய்து கசைந்த உடனே தூக்கி ராவோடரவா போராட்டத்தை ஒடுக்க காரணம் என்ன? பயம். ஏன்? இழப்பதற்கு எதுவும் இல்லை, அடைவதற்கு புனித லட்சியம் இருக்கிறது. இழப்பதற்கு உயிரை தவிர ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை. பயம். நாங்கள் சாதித்ததை சட்டசபைக்கு நாடாளுமன்றத்திற்கு போனவர்கள் ஒன்று 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 ஆசிரியர்கள் போராட்டம், மருத்துவர் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், விவசாய பெருங்குடி மக்களின் போராட்டம். எந்த போராட்டங்களுக்கு இந்த கட்சியில் வந்து நின்றிருக்கிறது? ஒரே ஒரு கட்சி, நாம் தமிழர் கட்சியை தவிர. நாங்கள் போராடினாத்தான் வாழ முடியும் என்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுவிட்ட இனத்தின் மக்கள். அதனால் போராடி கொண்டிருக்கிறோம். இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு கனவு, உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நாட்டை மாற்றி படைக்கணும் கனவு. எப்படிப்பட்ட தேசம்? பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மதுமத போதை, வேலை இல்லைங்கிற சொல்லுக்கு வேலை இல்லாமை, வள கொள்ளை, இது ஏதுமில்லாத புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். பெருங்கனல். கட்சி தொடங்கும் போதே இது மற்றும் ஒரு கட்சி அல்ல, மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. நாங்கள் ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றத்திற்கு அந்த அரசியல்வாதிகள் அல்ல. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு, ஆட்சி முறை மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள், லட்சியவாதிகள் என்று கோட்பாட்டை முன்வைத்த பிள்ளைகள். இதுவரை இந்த நிலத்தில் இருந்தவர்களின் அரசியல் சாதி, மதம், சாராயம், பணம், திரைக்கவர்ச்சி, இதான் இங்க அரசியல். உங்கள் ஆட்சியின் திட்டங்கள் சலுகை, போனஸ், மானியம், இலாசம், இதான் இவர்களுடைய திட்டங்கள். அப்படியே தீ வச்சு கொளுத்தி தள்ளிடுறோம். வேற வேற அரசியல், வேற அரசியல், வேற ஆட்சி முறை. இங்க ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. என்னுடன் பிறந்தவனே, அப்படியேதான் இருக்கும். திமுகவில் அதிமுக கொண்டா டாஸ்மார்க் இருக்கும், ஊழல் லஞ்சம் இருக்கும், கொலை கொள்ளை இருக்கும், வளக்கொள்ளை இருக்கும், கற்பழிப்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். திமுக வந்தா அதேதான் இருக்கும். என்ன அதை விட கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இருக்கும். தீமைக்கு மாற்ற ஒரு தீமை அல்ல. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நபிகள்கிட்ட கேட்கிறான், தீமை எப்படி ஒழிப்பீர்கள்? செல்லவர்களே, நன்மையை வைத்துத்தான். அந்த நன்மை யார் என்பதை அறிவிச்ச முகம் ஆராயணும். நெருப்பை வைத்து அணைக்க முடியாது. என்னை பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, தண்ணீர் வேண்டும். யார் அந்த தண்ணீர்?
யார் அந்த தண்ணீர்? தண்ணீர் வேண்டாம். உன் பிள்ளைகள் சிந்துகிற அந்த வேர்வை வைத்தே அந்த தீமையை, அந்த நெருப்பை நீ அணைக்க முடியும், அணைக்க முடியும். திமுக அதிமுக வெவ்வேறு கட்சி என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் இன்னுமா நம்புகிறீர்கள்? திமுகவில் பதவியில் இருந்த அமைச்சர்கள் 11 பேர் அதிமுக அமைச்சர்கள். அதிமுக அமைச்சர்கள். இதை கூடவா நீங்க அறியவில்லை? பிஜேபி காங்கிரஸ் வெவ்வேறு கட்சியா? கொடியில் மன்னம் மாறும் அவர்களுக்கு, கொள்கையில் எண்ணம் மாறாது. பிஜேபி காங்கிரஸ் பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். அவர்களுக்குள்ள எந்த கொள்கை மாற்றம் இருக்காது, எந்த மாற்றம் இருக்காது. அறிவு சமூகம் ஆய்ந்தறிந்து தெளிந்து சிந்திக்கணும். இந்த இடத்தில்தான் புதிய ஒரு சித்தாந்தம், என் தம்பி துருவன் சொன்னது போல புத்தம் புதிய ஒரு கோட்பாடு. ஏன் இவ்வளவு காலம் எடுக்கிறது? எடுக்கும், எடுக்கும். ஏற்கனவே இருக்கிற நன்கு பழக்கப்பட்டு போன, புறையோடி போன ஒரு சித்தாந்தத்தை தகர்த்து, ஒரு கோட்பாட்டை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்டி எழுப்ப முயற்சிக்கும் போது ஏற்பார்கள், எதிர்ப்பார்கள், ஆதரிப்பார்கள், அருவருப்பார்கள் என்று எண்ணக்கூடாது, எண்ண முடியாது. அப்ப புதிய ஒரு சித்தாந்தத்தை வச்சு போராடுகிறவனுக்கு போர் வீரனையும் விட துணிவும் வீரமும் தேவைப்படுகிறது என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். அதைத்தான் உங்கள் பிள்ளை செய்து கொண்டிருக்கும். இத்தனை ஆண்டுகளாக இருந்த திராவிட சித்தாந்தத்தை தகர்த்து, திராவிடம் என்றாலே என்ன என்று சொல்ல முடியாது தவிக்கிறார்கள். திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறார்களே. இங்கே நடக்கிற இந்த கல்யாணம் தான் திராவிடம், கல்யாணம் தான் திராவிடம் என்று கேளு. தமிழ் தேசியம்னா என்ன என்று கேளு. என் நாடு தமிழ்நாடு, என் மொழி தமிழ், என் இனம் தமிழ் இனம், என் தேசம் தமிழ் தேசம், என் நாடு தமிழ்நாடு. இவர்கள் பெயர் வைத்ததால் தமிழ்நாடு இல்லை. நும் நாடு யாது எனில் தமிழ்நாடு என்கிற இளம்பொருளார் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதியவன் சொல்றான். சிலப்பதிகாரம் பாடுகிறது, எல்லாம் பாடுகிறது, என்னுடைய நாடு தமிழ்நாடு தமிழ்நாடு. எல்லாவற்றுக்கும் மேலாக நம் பாட்டன் பாரதி காவிரி தென்பண்ணை வாளாறு தமிழ் கண்டதொரு வைகை பொருணை நதி என மேவிய வளாறு ஓட திரு மேரி செழித்த தமிழ்நாடுன்னு பாடுறான். விடல. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை ஆளும் சிலப்பதிகாரம் எனும் மணியாரம் படைத்த தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடு என் நாடு. தேசம் தமிழ் தேசம். தேயம் தமிழ்ல, தேசம் மருவி உச்சரிக்கிறோம். வாசல் வாயில் தான் அது, அத வாசல்ங்கிறோம். முயல் தான் அது, மோசல்ங்கிறோம். அப்படி அப்படி தேசம், தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, வழிபாடு, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், கடல் வளம், மலை வளம், மணல் வளம், இவற்றை காப்பது. மக்கள் தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, பெண்களுக்கான உரிமை, பாதுகாப்பு, கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. இதெல்லாம், இதற்கெல்லாம் ஒரு அரசியல், அரசியல் இருக்குது. அரசியல் என் இனத்தின் அரசியல், என் தேசத்தின் அரசியல். தேசம் தமிழ் தேசம், அரசியல் தமிழ் தேச அரசியல். அவ்வளவுதான். இப்படி சொல்ல சொல்லு திராவிடம்னா என்ன? நான் சொல்றேன் திராவிடம்னா என்னன்னு. தமிழர் அல்லாதவர்கள் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒரு ஏமாற்று கோட்பாடுதான், திருட்டு கோட்பாடுதான் இந்த திராவிடம். இந்த திராவிடம். நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? தமிழ நான் ஏன்டா திராவிடனா இருக்கணும்? நான் ஏன் தமிழனா இருக்கணும்? தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். எந்த போர்? இந்த போர். அநீதிக்கு எதிரான அறப்போர். யார் என்னுடன் நிற்கிறார்? என்னுடைய திருமுருக பெருமான், என் முப்பாட்டன் முருகன் வேலோடு நிற்கிறான். அவன் வேறன், அவன் தமிழோடு நிற்கிறேன். ஒன்னு நீ பண்ண முடியாது. என் வெற்றியை தள்ளி போடலாம், எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுத்து விட முடியாது. என் தாத்தன் தெய்வ திருமகன். ஏன் அவன் தெய்வ திருமகன்? தெய்வம் சொன்னால் நடக்கும், அவன் சொன்னால் நடந்தது.
தண்ணீரை விற்பது போல் பாலை விற்பார்கள், பாலை விற்பது போல் தண்ணீரை விற்பார்கள்னா இந்த மாதிரி என் தாத்தன் பேசிக்கும்போது கூட தெரிஞ்சிருப்பான். பைத்தியமா முத்துராமலிங்கருக்கு பாலை விற்பது போல தண்ணீரை விற்பான், விற்கிறான். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள்னா பிளாட்ஸ் அடுக்ககம் அன்னைக்கு வரல, வாழ்ந்துட்டு இருக்க. விளை நிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள், விற்கிறார்கள். கால ஞானம், கால ஞானி நடக்கும் நேரம் நடக்குது. அவர் தான் என் தாத்தன் சொல்றாரு, ஒரு நாள் வள்ளலார் பெருமகனாருடைய திருவருள் பெற்ற ஒரு மகன் வருவான், வருவான். அவன் வரும்போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறும். அன்னைக்கு என் தாய் தமிழ் உலகையே ஆளும். அவனுக்கு உலகம்மை மீனாட்சி என் தாய் அருள் புரிவாள். திருஞான குழந்தை திருமுருக பெருமானின் தமிழ் அகத்தியனுக்கு தந்த தமிழ், அந்த தமிழ் அவனுக்கு துணை நிற்கும் என்கிறார். இப்ப எந்த தமிழ் எனக்கு துணை நிற்குதுன்னு தெரியும் உனக்கு, உனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். என் பாட்டன் பாரதி நாடு விடுதலை அடையல, அவன் அடைஞ்சான். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படியே பாடுறான். எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பதை ஆச்சு பாடுறான். சுதந்திரம் அடையல. அவன் ஜத்து 26 வருஷங்கள் ஜன் சுதந்திரம் வாங்கினான். அவன் 21 வருஷத்துல இறந்துட்டான் 921. ஆனா அவன் பாடிட்டான் கனவுல, கனவுல, கனவுல. நாங்கள் தமிழர்கள் என்ற தேசிய திரட்சிக்குள் கிளர்ந்து எழுந்தோம். சாப்பிட்டு விட்டு செல்லுகிறீர்கள், உணவளித்தவனுக்கு நன்றி என்ற எண்ணத்தோடு செல்லுங்கள். வாக்கு பெட்டியை பாருங்கள், சின்னத்தில் உங்கள் மகன் விவசாயியாக நிற்பேன். 2வது எண் முதல் எண்ணிலே இருக்க வேண்டியதை குறுக்கையவனோ யானையை விட்டிருக்கான். அதுக்கு ஒருவன் சொல்லுகிறான், விநாயக பெருமான் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று. அதனால அது பளிச்சென்று தெரிவான். கலப்பையோடு கலப்பையை சுமந்துவோமா கணிக்கிறேன். இறைமகன் இயேசு உலக மக்களின் பாவத்தை போக்க கலப்பையை சுமந்தார், சிலுவை சுமந்தார். உன் மகன் இந்த மண்ணின் மக்களின் பசியை போக்க கலப்பையை சுமக்கிறேன். அறிவு சமூகமே, அறிவு சமூகமே, இங்கே இருக்கிற இஸ்லாமிய என் சொந்தங்கள், இங்கே இருக்கிற கிறிஸ்தவ என் மக்கள், ஆழ்ந்து யோசித்து செய்யுங்கள். ஆயர்கள் சொல்லிவிட்டார்கள், ஜமாத்து பெரியவர்கள் உலாமாக்கள் சொல்லிவிட்டார்கள் என்று மறுபடியும் இந்த திமுக, காங்கிரஸ், பிஜேபி, அதிமுக வாக்கு செலுத்துவதை மாற்றுங்கள், தயவு செய்து மாற்றுங்கள். அவர்களுக்கு இங்கே இருக்கிற பெரியவர்களுக்கு புனித ஸ்தலம் கிறிஸ்தவ பெருமக்கள் ஜெருசலேம் அல்ல, அண்ணா அறிவாலயம் தான். இங்கே இருக்கிற எங்கள் ஜமாத் பெரியவர்களுக்கு உலாமாக்களுக்கு புனித இடம் மக்கா மதினா அல்ல, அறிவாலயம் தான். உங்களுக்காவது என் உடன் பிறந்தார்களே, உங்களுக்காவது மெக்கா மதினாவாக இருக்கட்டும் புனித தலம், உங்களுக்காவது செருசலேகமாக இருக்கட்டும். எனவே அறிவு சமூகமே, அடுத்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்று செய்யாதீர்கள். உங்கள் அறிவுக்கு எது சரியோ அதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள். நீங்கள் தீமைக்கு துணை நிற்காதீர்கள், அநீதிக்கு ஆதரவாக இருக்காதீர்கள். எப்பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு, தெரிந்து செய்கிற இப்பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. அதுவும் உங்கள் பிள்ளைகள் படுகிற இந்த துயர துன்பம், இந்த பாவம் உங்களை ஒரு காலத்திலையும் சும்மா விடாது, சும்மா விடாது. வயிறு எரிஞ்சு இவ்வளவு நேரம் பேசியதை என் வாயிலிருந்து பேசவில்லை, இதயத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து பேசுகிறேன். காந்தியடிகள் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தை செவிவரை தான் சென்றடையும். இதயத்திலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து பேசினால்தான் அது கேட்பவரின் இதயத்தை போய் தொடும் என்று என் உணர்வை உங்கள் இதயத்திற்கு கடத்தி இருக்கிறேன். மண்ணை ஆள வேண்டும் என்று நினைக்கிற மகன் மக்களின் மனத்தை வெல்ல வேண்டும். இனத்தை ஆள வேண்டும் என்று நினைக்கிற மகன் மக்களின் இதயத்தை வெல்ல வேண்டும். அதற்காகத்தான் 15 ஆண்டுகளாக என் மக்களின் மனத்தையும் இதயத்தையும் வெல்ல போராடி கொண்டிருக்கிறேன். இந்த மகன் உங்களுக்கு கொடுக்க என்னிடத்தில் காசில்லை, முன்வைக்க சிறந்த கருத்து, கொட்டி கொடுக்க கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கை. நான் உங்கள் வாக்கை கேட்டு நிற்கவில்லை, வாக்கை பற்றி கவலைப்படவில்லை, உங்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்படுவதால் தான் நான் இலவசத்தை எதிர்க்கிறேன். இலவசம் தருகிறேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை. அறிவு சமூகமே, ஆய்ந்து தெரிந்து தெளிந்து புரிந்து எது இனத்தின் எதிர்காலத்திற்கு. எல்லோரும் இருந்து விட்டார்கள் ஆட்சி. திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, ரெட்டல, உதயசூரியன், கை, தாமரை,
இதுவரை செய்யாத நல்லதை இனி வென்று வந்து என்ன செய்ய போகிறார்கள்? என்ன செய்ய போகிறார்கள்? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து நாட்டை தாருங்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக உருவாக்க முடியும். உங்கள் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற மகத்தான மாறுதலை செய்ய முடியும். மாற்றம் என்பது என்னிலிருந்து, மாற்றம் என்பது உங்களிலிருந்து. அண்ணல் காந்தியடிகள், உலகத்தை எப்படி பார்க்க விரும்புகிறியோ, எப்படிப்பட்ட மாற்றத்தை பார்க்க விரும்புகிறியோ, உன்னிலிருந்து தொடங்கு. எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நான் மாறுகிறேன், நீங்கள் மாறுங்கள், நாம் மாறுவோம், மாற்றுவோம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கு வென்றாகும். உலகம் முழுமைக்கு இருக்கிற தமிழ் பேரின சொந்தங்கள், இந்த மகன் மக்கள் மன்றத்திலே கத்திய மகன் சட்டமன்றத்திற்கு அவன் குரல் ஒலிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நொடிப்பொழுதும் விரும்பிக் கொண்டும் வேண்டிக் கொண்டும் போராடி கொண்டும் இருக்கிறார்கள். என் சொந்த மக்கள், என் மண்ணின் மக்கள், இந்த மகனின் குரல் காரைக்குடியின் குரலாக சட்டமன்றத்தில் கட்சிக்க வேண்டும் என்று உறுதியாக முடிவெடுப்பார்கள் என்று என் வெற்றியை என் மக்களுக்கு ஒப்படைக்கிறேன். என்னுடைய வெற்றி உங்களுக்கானது, நம் இனத்திற்கானது, இனத்தின் தன்மானத்திற்கானது. எனது வெற்றி காரைக்குடியின் அன்பு சொந்தங்களின் கைகளில் இருக்கிறது. புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றி சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ் தாய் வாழ்க, நம் தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர் கட்சி வெல்க, வெல்க, வெல்க. நன்றி, வணக்கம். 23ஆம் தேதி எழுதுங்கள் புரட்சிகர அரசியல் வரலாற்றை. திமுக வெற்றி, காங்கிரஸ் வெற்றி, அதிமுக வெற்றி, பாரதிய ஜனதா வெற்றி சாதாரண சம்பவம். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி சரித்திர சாதனை, வரலாற்றின் மாபெரும் மாற்றம், புரட்சி. எழுதுங்கள், எழுதுங்கள் இன விடுதலை களத்தில் புரட்சிகர அரசியலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஐயா போதும் தம்பி தம்பி டே தம்பி ஐயா வெட்டி ஐயா வெட்டி Anche io